அதுன்னு தாமரை கண்ணாள்னு சீதைக்கு மட்டும்தான் வார்த்தை இருக்கு. ஏன்னா அந்த கண்ணழகு ராமனுக்கு ஒரு நாளும் கிடையாது. சீதைக்குத்தான் தனி கண். பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் தெரிவித்தேனே, அவர் எப்பவுமே ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பக்ஷபாதி. உனக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் யாருன்னு கேட்டா எனக்கு தாய் அப்படின்னு சொல்லுவாராம். ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் இருக்காரு, அவர் யாருன்னு கேட்டால் தாய்க்கு கணவன் அப்படின்னு தான் சொல்லுவார். தந்தைன்னு சொல்ல மாட்டேன், தாய்க்கு கணவன். நேரடியா எனக்கும் உமக்கும் என்ன தொடர்பு? என் தாய் மகாலட்சுமி, அவள் திருவடியில் தான் நான் இருப்பேன். அவள் பார்த்து இவர்தான் உன் தந்தைன்னு சொன்னதுனால பகவானை நான் தொழுகிறேனே தவிர நேரடியா எந்த குழந்தைக்குமே அவ்வளவுதானே. தாய் வயிற்றிலிருந்து தான் குழந்தை பிறக்கிறது. முதல்ல தாயைத்தான் இயற்கையா குழந்தைக்கு தெரியும். அவள் பார்த்து இவர்தான் என் கணவன், இவர்தான் தந்தைன்னு சொன்னாதான் குழந்தைக்கு தெரியும். இல்லாட்டா நேரடியா தெரிய போவது கிடையாது. அத போல பராசர பட்டருக்கு எண்ணம். எப்போதுமே பிராட்டி உயர்ந்தவள், பிராட்டி உயர்ந்தவள் என்றே பேசிக் கொண்டிருப்பார். பகவானுக்கு ஒருபுறம் ஆனந்தம். பிராட்டியை பத்தி யாரான உயர்வா சொன்னா அவருக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனா ஒரு பக்கம் நம்மளை சொல்லவில்லையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதனால என்ன பண்ணார்? ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் அத்தியன உற்சவம்னு 21 நாள் உற்சவம் நடக்கிறது ஸ்ரீரங்கத்தில். அதுல பகல் 10 நாள் உற்சவங்கள், திருமொழியை பகவான் கேட்கிறார். அதுல கடைசி நாள் நாச்சியார் திருக்கோலம் என்று சாத்திக் கொள்ளுகிறார். மோகினி அலங்காரம்னு உலகத்துல பிரசித்தமாக இருக்கிறது. அது மோகினியாலாம் ஒரு வேஷம் போட்டுக்கல, தாயாரை போல தான் அலங்காரம் செய்து கொண்டு பார்க்கிறார். எதுக்கு நாள்? இன்றைக்கு தாயாருக்கு எனக்கு சாமியம் சொல்லித்தானே ஆகணும். பிராட்டிக்கும் பெருமானுக்கும் ஒரு நாளும் ஒப்புமை கிடையாதுன்னு பட்டர் சொல்லி கொண்டிருந்தார். தான் நாச்சியார போல அலங்காரம் செய்து கொண்டு பட்டர் முன்னாடி வந்து நின்று இப்ப பார்த்து சொல்லும் நானும் பிராட்டியும் ஒண்ணுதானே, எந்த வேறுபாடும் உமால கண்டுபிடிக்க முடியாது, பார்த்து சொல்லும்னு திருவரங்கநாதன் தெரிவித்தார். பட்டர் தலையிலிருந்து கால் வர நன்னா சேவிச்சுட்டு ஒண்ணு சொல்லல. தான் ஏதோ சொல்றதுக்கு இருக்கு, சொன்னா அவர் வருத்தப்படுவாருன்னு தெரியும். வாய் மூடிட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டின்னு இருந்தார். பகவான் வேணும்னு கேட்டார், எவ்வளவு ஸ்லோகங்கள் பாடி இருக்கிறீர், இப்ப என்னை பத்தி ஸ்லோகம் பாடும், நான் தான் பிராட்டியை விட உயர்ந்தவன் அழகானவன் பாடணும்னு கேட்டால் மறுத்து விட்டார். இப்பவும் பிராட்டிக்குத்தான் ஏற்றம். அவளுடைய வஸ்திரத்தை எடுத்து உம்மால் அணிந்து கொள்ள முடியும், அவர் ஆபரணங்களை எடுத்து அணிந்து கொள்ள முடியும், தலைமுடிய அவரை போலயே நீர் கொண்ட போட்டுக்கலாம். என்ன பண்ணாலும் நாச்சியார் விழி உம்மால் விழிக்க போகாது. உன்னுடைய கண் பார்வை பெண் பார்வையாகவே இல்லை, தந்தை பார்வையாக புருஷ பார்வையாகத்தான் இருக்கிறதே தவிர பெண்ணுடைய அந்த கனிவான பார்வையை போல உன்னால பார்க்க முடியவில்லை. இப்பவும் என்னுடைய தாயார் தான் உயர்ந்தவள்னு தெரிவித்தாளாம். அப்ப பகவானுக்கு உயர்வுண்டு, எல்லா விதத்திலும் சாமியம் பிராட்டிக்கு சொல்லலாம். ஆனா கண்ணழகுன்னு வந்தால் பிராட்டியினுடைய கண்ணுக்கு அதை சொல்லவே முடியாது. அதனால அவளை பத்தி தெரிவிக்கிறாள். ஹரிணின்னு சொன்னால் ஹரியினுடைய மடியிலே அமர்ந்தவள், ஒரு மானை போல அகன்ற அழகான கண்ணழகு படைத்தவள் என்று 4 அர்த்தங்களை சொன்னார். ஹரிணாயத லோச்சனாம் என்று.